என்னடா இந்த பாட்டு இங்கே உட்காந்துருக்கு பார்க்குறீங்களா? பைரவா பாபாஜி வீட்டில் இருக்கேன். இப்போ எல்லா மனிதர்கள்ட்டையும் வந்து சக்தி இருக்காது. அது ஒரு சிலருக்கு தான் அந்த தெய்வ அம்சம் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பாபாஜி கிட்ட வந்து நான் வந்து எவ்வளவோ வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா சினிமாவில் வர்றதுனா வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஊரை விட்டு ஓடி வந்து திருப்பி ஓடவும் முடியாது. ஊருக்கு எல்லாம் சிரிப்பானுங்க. இன்னும் பெரிய சிவாஜி ஆகணுன்ட்டு போனால் என்னத்தை ஜாய்ச்ச அப்படின்னு சிரிப்பானுங்க. அதனால் அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் அல்லல் பட்டு என்னடா பண்ணுறது வாழ்க்கையில் நம்ம வந்து வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது சாதிக்கணுமே இந்த சினிமாவில் அப்படின்னு சொல்லி ஏறாத கம்பெனி கிடையாது, கெஞ்சாத ஆள் கிடையாது. பாபாஜியை பாருங்கள், உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், அது வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இதை வந்து நானாக சொல்லலைங்க, அனுபவப்பட்டு சொல்கிறேன். நான் அனுபவித்து சொல்கிறேன். பாபா பார்த்ததுல இருந்தாக்க என்னுடைய வாழ்க்கையினுடைய முறையை வந்து மாறி போச்சு. அந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும். அதாவது என்னுடைய வாய்ப்புக்காக மாத்திரம் நான் வந்து பாபாஜியை சந்திக்கலை. எனக்கு வந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து இருந்தது. நான் நல்லா தூங்குவேன். தூங்கி காலையில் வந்து படுக்க விட்டு எந்திரிக்கும் போது ஒரு 10 தடவை தொடர்ந்து வந்து தும்மல் வரும். டொச்சு தும்மல் வரும். நான் வந்து இந்த சிட்டியில் இருக்கிற இஎன்டி டாக்டர் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டேன். எல்லோரும் என்னென்னமோ மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து குணம் ஆகலை. ஒன்றுமே வந்து எனக்கு கரெக்டே ஆகலை. அது படுக்க வச்சு வந்துட்டு அந்த தும்மல் வந்து கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னாரு, இல்லை பாபாஜி இந்த மாதிரி காலில் என்ன சொன்னால் ஒரே தும்மலாக வருது, நான் எல்லாம் இஎன்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டேன், ஒன்றும் கரெக்டாகலை பாபாஜி. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண முடியும் அப்படியே இருந்தார். டக்குன்னு ஒரு துண்ணூறு எடுத்து பூச்சி விட்டு நீங்கள் போங்க 3 மாதத்துக்குள்ளே கரெக்டாகிடும் அப்படின்ட்டாரு. என்னோட பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் எவ்வளோ படிச்சிருக்க டாக்டரு, எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் என்னென்னமோ படிச்சிருக்காங்க. அவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டோம். அவ்வளோ மருந்து கொடுத்து கரெக்டாகலை. இப்படி சொல்கிறாரு 3 மாதம் கரெக்டாகிடும் போன்றாரு அப்படின்னா. கரெக்டாக 3 மாதம் கூட ஆகலைங்க. அந்த தும்பல் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அன்னிலேருந்து என்கிட்ட யார் வந்தாலும் முதல்ல போய் பாபாஜியை பாருங்க, போங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, பாபாஜியை போய் பாருங்க, உங்களுக்கு கரெக்டாகிடும். அதே மாதிரி போய் பார்த்து நிறையா பேருக்கு வந்து நிறையா சால்வேஷன். தெய்வங்கள் தனியாக இருக்காங்க. அந்த தெய்வ அம்சம் வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும். அது நம்ம வந்து பாபாஜிக்கிட்ட நான் நரம்ப பார்த்தீங்கன்னா அனுபவப்பட்டனால நான் சொல்கிறேன். நமக்கு மீறிய ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது. அது வந்து சிலர்கிட்ட தான் இருக்கும். அது வந்து நம்ம பாபாஜிக்கிட்ட இருக்குது. நீங்கள் வாங்க, என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு பாபாஜிகிட்ட வாங்க. வணக்கம். நான் யாருன்னு உங்களை அறிமுகப்படுத்திக்க தேவையில்லை. என் பேர் நளினி. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே எல்லாரோட லட்சியத்துக்கும் ஒரு குரு நிச்சயமா தேவைங்க. நாம சாமி கிட்ட வேணும்னா நேராக நம்ம போய் சாமி கிட்ட இது கூட அது கூடன்னு வேண்டது இல்லை. நமக்கு மூலியமா, அதாவது ஒரு குரு மூலியமா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுள் வந்து நம்மளை ஏற்றுப்பார் உடனே. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், நம்ம தேங்காய் பழத்தட்டெல்லாம் வாங்கிட்டு யார்கிட்ட கொடுக்குறோம்? ஒரு பூசாரி கிட்ட தானே கொடுக்குறோம். அவர் நேரடியா போயிட்டு சுவாமி கிட்ட நமக்கு நம்மளோட கோரிக்கைகளை எல்லாருமே சொல்லி நிறைவேற்றுவாங்க. இப்படி எல்லாருக்குமே தேவையான ஒரு குரு நிச்சயமா வாழ்க்கையில இருந்தா அந்த வாழ்க்கை சுபிட்சமாவும் சந்தோஷமாவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. அப்படி நாங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச குரு தாங்க வைராவி பைரவ பாபாஜி. இந்த பாபாஜியை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க, நேரமே பத்தாது. ஏன்னா வைராவி பைரவ பாபாஜி இருக்காரு இல்லைங்களா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த டிவி சேனல் ஓபன் பண்ணாலும் பைரவரை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது வெளியில போனீங்கன்னா கூட தெருநாயா இருந்தா கூட அதுக்கு ஏதாவது சாப்பாடு ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும், அதாவது பேப்பரா இருக்கட்டும்,
டிவியா இருக்கட்டும், சினிமாவுக்கு போனாலும் எங்கேயாவது எப்படியாவது பைரவரை வழிபடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல நமக்கு பைரவ பாபாஜியே ஒரு குருவா அமைஞ்சது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமாங்க. எல்லாருமே குடும்பமா வந்து அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்களே தெரியும், எவ்வளவு பேப்பர்ஸ்ல எல்லாம் நம்ம படிக்கிறோம், சுவாமிஜின்னாலே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எங்க பாபாஜி கிட்ட அப்படிலாம் பயமே தேவையில்லைங்க உங்களுக்கு. நீங்க உங்க ஃபேமிலியோட, ஏன்னா எங்க பாபாஜியும் அவரோட ஃபேமிலியோட தான் உங்களை பார்ப்பாரு. உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் எங்க பாபாஜி கிட்ட சொல்ல முடியலன்னா அவங்க வீட்டுல, அதாவது எங்க பாபாஜியோட மிஸ்ஸஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய மனக்குறைகள் எல்லாமே திறந்து பேசலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட்ஷிப்பா உங்களை வந்து ஒரு சுவாமிஜி மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாம தன்னோட சகோதரியா ட்ரீட் பண்ணி, தன்னோட அண்ணனா ட்ரீட் பண்ணி ரொம்ப அழகா நமக்கு வேண்டிய அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. இல்ல சிலவங்களாம் நினைப்பாங்க, என்னடா சுவாமிஜின்னு சொல்றோம், இவர் வந்து பூஜை பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு பயமுறுத்துவாங்க. அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ, நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கும். எங்க பாபாஜி கிட்ட வந்தீங்கன்னா ஒரு நல்ல கவுன்சிலிங் பண்ணி நமக்குள்ள குறைகள் எல்லாத்தையும் அவர் எடுத்துப்பாரு. நம்மளோட சந்தோஷம் மட்டும் தான் நமக்கு கொடுத்து நம்மளை இங்க இருந்து அனுப்புவார். பாபாஜியை கும்பிட 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 நம்மளோட வாழ்க்கை மேன்மேலும் சிறந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம். பைரவர் எங்களோட குலதெய்வங்க. ஆனா குலதெய்வமா இருந்தாலும் நான் எனக்கு வந்து கொஞ்சம் பைரவரை பார்த்தாலே பயப்படுவேன். நான் எப்ப பார்த்தாலும் வந்து என்னோட கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார். என்ன ஒரு பைரவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன இவ்வளவு டிஸ்டர்ப் பண்றாருன்னு பார்த்தா கடைசியில எங்களோட பைரவ சுவாமியே வந்து இப்படி ஒரு பைரவர் பாபாஜிய குருவா என் கண்ணில் காமிச்சாருங்க. சோ இதுக்கு நான் வந்து வைராவி பைரவ பாபாஜிக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேங்க. எந்த ஒரு காசு பணத்துக்கும் ஆசைப்படாம மனசுல உள்ளது எல்லாமே அவர்கிட்ட கவலைகளை கடவுள் கிட்ட கொட்டுற மாதிரி குரு கிட்ட கொட்டிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். நிச்சயமா நம்மளோட கவலைகள் எல்லாமே தீர்க்கறதுக்காக பாபாஜி நமக்காக பைரவர்கிட்ட நேராவே வேண்டி நேராவே பேசி நம்மளோட ப்ராப்ளம் அத்தனையுமே சால்வ் பண்ணுவாருங்க. இப்படி பாபாஜியை பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க. எங்க பாபாஜி நீங்க பார்க்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அர்த்தநாரீஸ்வரர் தாங்க இருப்பாங்க. அதாவது சிவனும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. இந்த கான்செப்ட் தான் எங்க பாபாஜியோட தாரக மந்திரமுங்க. ஏன்னா காசி விஸ்வநாதருக்கு போட்டீங்கன்னா நம்ம காலபைரவரை நிச்சயமா கும்பிடுவோங்க. அந்த பைரவரே இன்னைக்கு நமக்காக வந்திருக்காருன்னா நம்ம எல்லாரும் எவ்வளவு கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெரியுமாங்க. நீங்க பாபாஜிய சந்தோஷமா என்னைக்கு வேணாலும், அதாவது இந்த டைம் தான் இல்லாம எப்ப வேணாலும் நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சப்போஸ் அவரால் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ண முடியலன்னா உடனே அவங்க மிஸ்ஸஸ்க்கு நீங்க ஃபோன் பண்ணி பேசலாம். இவ்வளவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்து பேச சொன்னது இல்லவே இல்லைங்க. நானா இங்க வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து என் மனசுக்குள்ள இருக்கிறது அத்தனையுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெண்ணா பிறந்துட்டாலே நம்ம எல்லாருமே சொல்லுவோங்க நமக்கெல்லாம் பிரச்சனை ஜாஸ்தின்னுட்டு. ஆனா நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா பிரச்சனையில தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குன்னு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வேணும்னா நீங்க எல்லாருமே வைராவி பைரவ சுவாமிஜியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நம்மளோட பிரச்சனைகள் அத்தனைக்குமே ஒரு விடிவு காலம் ஏற்படுங்க. இது வந்து நான் என் வாழ்க்கையில நடந்த உண்மையை சொல்றேங்க. எல்லாருக்குமே உண்மையிலேயே சொன்னீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அப்படி எனக்கு ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நான் நிறைய இடம் வாங்கி வீடு கட்டி எல்லாமே வந்து என் ஃபேமிலிக்காக நான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ என் பிள்ளைங்களுக்காக ஒரு சின்னதா இடம் வாங்கி அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அந்த வீடு என்னமோ எனக்கு தடங்கள் ஆகிட்டே இருந்தது. ஷூட்டிங் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தர் வந்து அறிமுகமானாரு. ஒரு சுவாமிஜியை பத்தி நான் சொல்றேன், நீங்க கேட்பீங்களான்னு கேட்டாங்க. நான் எல்லா சுவாமிஜியும் பார்ப்பேங்க, பேசுவேன். ஆனா நான் ரொம்ப யாரையுமே வந்து என்னோட குருவா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டது இல்லை. என்னோட குருன்னு பாத்தீங்கன்னா நான் ராகவேந்தர் சுவாமியை தான் தேர்ந்தெடுத்துப்பேன். எனக்கு அவர் தான் குரு. நான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்வேன்னு சொன்னேன். இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த பைரவ பாபாஜியை பத்தி அவர் பேசவே இல்லை. ஒரு சுவாமிஜி 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 சுவாமிஜின்னு தான் பேசிட்டே இருந்தாரு. ஆனா சடனா வந்து பைரவான்னு பேர் சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஒண்ணுமே புரியல. பைரவாரா? அப்ப எங்க வீட்டுல இருக்கிற பைரவர் தான் உங்களை தூது விட்டுருக்காரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேரா வந்து இங்க வைராவி பைரவ பாபாஜியை பார்த்துட்டேன். அவரோட லட்சணமும் தேஜஸும் அவர்கிட்ட இருந்த கலைகளும் எனக்கு உண்மையிலே வந்து ஆச்சரியப்பட வச்சது. நிச்சயமா நாம எல்லாருமே வந்து தெய்வத்தை நேரா பாக்குறது இல்லைங்க, ஒரு குரு மூலமா தான் பார்ப்போம்னு சொன்னேன். அந்த குருவே எனக்கு வந்து பைரவர் மூலமா கிடைச்சதுக்கு நான் வந்து காசி விஸ்வநாதருக்கும் கால பைரவருக்கும் நான் கும்பிடுற ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. நிச்சயமா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பைரவ பாபாஜியை எனக்கு குருவா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை பொழுதின் இனிய வணக்கங்கள். இது MK தொலைக்காட்சியின் உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி.
இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கால் பண்ணி இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜிகிட்ட கால் பண்ணி உங்களோட கர்மாவின் அடிப்படையில் சுவாமிஜி பரிகாரங்கள் மூலிமா நிறைய பேர் நிவர்த்தி அடைஞ்சிருக்கீங்க, நிறைய பேர் பயன்பெற்றிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியோட அற்புதம் ஆனந்தம் நிறைய பேர் புரியுன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிஜி வராததுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மையா அவர்கள் சொல்லுவாங்க. அதாவது உதய் என்ன விஷயம்னா, இன்றைக்கி வந்து நம்ம சுவாமிஜி வராத காரணம், வருவார், கொஞ்சம் லேட்டாக வருவார். என்ன காரணம்னா, வழக்கமாக நீங்கள் சொன்ன மாதிரி 3 நாள் லைவில் வந்து மக்களோட பிரச்சனை கேட்டுருவார், பரிகாரம் சொல்லிட்டு இருப்பார். ஜூன் 9ஆம் தேதி, அடுத்த மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி அன்னதானம் மற்றும் நோட் புக் வழங்கும் விழா வந்து மதுரையில் நடத்துகிறதா நம்மளுடைய சுவாமிஜி அவர்கள் திட்டமிட்டிருக்காரு. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்மளுடைய சுவாமிஜி வந்து இது மாதிரி அன்னதானம் விழா பெரிய விழாவாக நடத்துவார். ஸோ அன்னதானம் தான் இருக்கிறதுலே சிறந்த அன்னதானம் தான் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லுவார் அடிக்கடி. ஸோ அதை வந்து வருஷம் மதுரையில் நடத்துவார். கிட்டத்தட்ட 7 வருஷமாக நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் மதுரையில் நடத்தியிருக்காங்க. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி சேலத்தில் இது போல் அன்னதான விழா நடத்தியிருக்காங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னா, திருவிளக்கு சொர்ண ஆர்ஷன வைரவ பூஜை. ஆமாம், என்னன்னா திருவிளக்கு சொர்ண ஆர்ஷன வைரவ பூஜை நடத்துகிறாரு. இதில் இன்னும் என்னென்ன நடத்துகிறாங்க அப்படின்னா, அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை அதுவும் நடத்துகிறாரு. இந்த அன்னதானத்திலேயே கூடவே அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை, அப்புறம் வயதானவர்களுக்கு வேட்டி சேலை துணிமணிகள், வயதானவர்கள் துணிமணிகள் கொடுக்குற விழாவும் நடக்குது. இது தவிர இந்த அன்னதானத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அன்னதானத்தில் இவர் சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் அன்னதானத்தில் நடத்துகிறாரு இல்லைங்களா, அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டாவே இந்த ஜென்மத்து பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய சுவாமிஜி. இது எங்கே நடக்குது அப்படின்னா, மதுரையில் தாய் மூகாம்பிகை திருமண மண்டபத்தில். தாய் மூகாம்பிகை திருமண மண்டபம் இது எங்கே இருக்குன்னா, ஆப்போசிட்டு சுசி ஆட்டோமொபைல்ஸ் இருக்குங்களா மதுரையில், அந்த இடத்துல காலவாசல் மதுரையில் நடத்துகிறாரு. ஸோ இந்த வருஷம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம், அதாவது அடுத்த மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி அன்னதானம் மற்றும் நோட் புக் வழங்கும் விழா நடத்துகிறாரு. ஓகே, நல்ல விஷயம். ஆமாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளுடைய சுவாமிஜி இன்றைய தினம் கொஞ்சம் லைவில் லேட்டாக வருவார். ஓகே, ஆமாம், சூப்பர். ஸோ மதுரை நேயர்கள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கவங்க, சேலத்தில் இருக்கவங்க, திருச்சியில் இருக்கவங்க இந்த விழாவில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி மறந்துடாதீங்க. ஸோ அட்ரஸ் நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நடத்துறதுக்கு காரணம் என்ன? அதான் காரணம் என்னென்னா, நம்மளுடைய சுவாமிஜி எல்லாருக்குமே பலன் கிடைக்கணும், ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் செய்தால் அது அவங்கவுங்க சக்தி வாய்ந்தவங்க தான் பண்ண முடியும். ஆனால் இதுபோல் எல்லாருக்குமே பலன் கிடைக்கணும்னா ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த அன்னதானம் நடத்துறதுனால, இந்த அன்னதானத்தில் பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்க அன்னதானத்தில் கலந்துக்கிட்டாலே இந்த ஜென்மத்து பாவம் போகும். ஆனால் இந்த இடையில பூஜைலாம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதாவது என்ன பூஜைனா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திருவிளக்கு சொர்ண ஆர்ஷன பைரவ பூஜை, அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை, இந்த பூஜையெல்லாம் கலந்துக்கிட்டோம்னா அவங்க அந்த கீழே தெரியுற மொபைல் நம்பரில் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிடலாம். இப்படி கலந்துக்கிட்டால் இந்த ஜென்மத்தோட பாவம் தீரும். அதனால தான் வருஷத்துக்கு 1 முறை 2 முறை இது போல் அன்னதானங்கள்லாம் நடத்துவார், ரெகுலராக நடத்துவார். ஆனால் நிறைய பேர் கேட்கலாம், ஏன் மதுரையிலேயே தொடர்ந்து 7 வருஷமாக நடத்த, இடையில 6 மாதம் 8 மாதம் முன்னாடி தான் சேலத்தில், மற்றதெல்லாம் மதுரை ஏன் அப்படின்னா, அது ஒரு சிறப்பு காரணமும் சுவாமிஜி சொல்லியிருக்காரு, நமக்கு அனுப்பியிருக்காரு. என்ன விஷயம்னா, அதாவது அங்கே தான் வந்து சொக்கநாதர் இருந்த இடம், அதனால் வந்து அன்னதானத்துக்கு சிறந்த இடம் அது, அதனால் அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு. ஆமாம், நடத்தலான்ற ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டாவே நிச்சயமா இந்த ஜென்மத்து பாவம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நல்ல விஷயம். சுவாமிஜி நீங்கள் வந்து சென்னையில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களில் சுவாமிஜியை நீங்கள் சென்னையில் பார்க்கலாம். நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், பன்னீர் நகர் மெயின் ரோட், நியர் டிஏவி கோர்ஸ்கூல் பக்கத்தில், முகப்பேர் ஈஸ்ட். இந்த அட்ரஸ் வந்து தான் சென்னையில் மீட் பண்ணலாம். இது தவிர்த்து சுவாமிஜியை நீங்கள் வந்து திருச்சியில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திருச்சியில் சனிக்கிழமை சுவாமிஜியை பார்க்கலாம். தி எவரெஸ்ட் ரெசிடென்சி, பொன்மலை சர்வீஸ் ரோட், நியர் டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க தி எவரெஸ்ட் ரெசிடென்சியில் பார்க்கலாம். ஸோ சுவாமிஜி நீங்கள் சேலத்தில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் பார்க்கலாம். சேலத்தோட புது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க, அதாவது நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல் வசந்தம், அங்கே நீங்கள் சுவாமிஜியை பார்க்கலாம். காலையில் 10 மணிலேருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் சுவாமிஜியை பார்க்க வேண்டிய நேரங்கள். கீழே போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி பேசிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகும். அடுத்த முதல் லைனில் இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? குட் ஈவினிங் சார், பழனியிலேருந்து பேசுகிறோம். பழனியாங்க மேடம்? ஆமாங்க சார், பழனியிலேருந்து பேசுங்க மேடம். உங்கள் பேருங்க மேடம்? சத்யா. இன்னைக்கு சுவாமிஜி வர்றது கொஞ்சம் லேட் ஆகுதுங்க மேடம். அதாவது பொதுவா ஏதாவது பரிகாரம் கேட்கணும் விருப்பப்படுறீங்களா? இல்ல, மேரேஜுக்காக போன டைம் நான் கேட்டிருந்தேன். அதுல கொஞ்சம் எனக்கு டவுட் இருக்கு. அவர் கரெக்டா தான் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு அது கொஞ்சம் கேட்கணும், அதுக்காக தான். சரிங்க மேடம். நான் அதாவது லைவ்ல கேட்டீங்களா, நேரடியா போய் கேட்டீங்களா? லைவ்ல தான், டிவி ப்ரோகிராமிங்ல தான் கேட்டேங்க சார். அப்படிங்களா? சரிங்க மேடம், நாளைக்கு லைவ்ல கேக்குறீங்களா சுவாமிஜி கிட்ட? மன்னிக்கணும். நன்றி.
இன்னைக்கு லைவ்ல பேசுறவங்க இந்த நிகழ்ச்சியை, இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சியை பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா எப்படின்னா, இந்த நிகழ்ச்சியோட உங்களோட ஃபீட்பேக், உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த நேரத்தில் பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சி இப்படி இருக்கலாம், இதனால இவ்வளோ பயன்பட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம், இல்லை பரிகாரம் கேட்டு செய்தவங்களோட பலன் அடைஞ்சவங்களாம் கூட இந்த இப்போ வந்து சுவாமிஜி இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். அது மற்றவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சி இன்னும் பயனுள்ளதாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்கு. ஸோ நேர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீவியஸ் காலர் லாஸ்ட் காலர் சொன்னாங்க, சுவாமிஜி பரிகாரம் சொல்லும்போது சில விஷயங்கள் எனக்கு தெரியல, அது வந்து டவுட்டாக இருக்குது, சுவாமிஜி திருப்பியும் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்றைக்குமே சுவாமிஜி பரிகாரம் சொல்லும் போதும் சில விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்லும் போதும் பேப்பரோ பேனாவோ எடுத்து நோட் பண்ணுவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரம் பலன் தரக்கூடிய விஷயமா உங்களுக்கு இருக்கும். அடுத்த லைனில் இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? என் பேரு மாதேஸ்வரிங்க, ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சரிங்க மேடம், ஏற்கனவே பேசுறீங்களா சுவாமிஜி கிட்ட? இல்லைங்க, இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான் கிடைச்சதுங்க. எப்ப இருந்து ட்ரை பண்ணா கிடைக்கலங்க. சரிங்க மேடம், இப்ப நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு சுவாமிஜி வர்றதுக்கு தாமதமா இருக்கு அந்த கோயில் விஷயத்துக்காக. ஆமா, பாத்துட்டு தான் இருக்கிறேங்க. நீங்க பொதுவான பரிகாரம் ஏதாவது கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களா? பொதுவான ஆன்மீகத்துல ஏதாவது டவுட் அது மாதிரி ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல உங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானா? எனக்கு சம்பந்தப்பட்டதுதான் கேட்கணும்ட்டு. அப்படின்னா சுவாமிஜி இருக்கும்போது கேட்டா அது அது கரெக்டா இருக்கும். எப்ப பண்றது? நாளைக்கு லைவ்ல வரீங்களா? நாளைக்கு இங்க கிடைக்குமாங்க? கண்டிப்பா. கஷ்டமா இருக்கு, எவ்வளவு டைம் போடுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. கண்டிப்பா கிடைக்கும் மேடம், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆமா, சரிங்க மேடம், நன்றி நன்றி நன்றி. அதான் உதய், என்னன்னா இன்னைக்கு நிச்சயமா நேயர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க லைவை. இப்போ சுவாமிஜி வர்றதுக்கு இந்த கோயில் விஷயம், அன்னதான விஷயத்துக்காக அது கொஞ்சம் இது பண்ணிட்டு வரதுனால கொஞ்சம் தாமதமாகுது. ஒருவேளை இன்னைக்கே லைவ்ல வந்தாலும் பேசலாம். அப்படி இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இன்னும் இது பண்றதா என்ன பயனுள்ளதாக மாற்றணும்னா நீங்க தான், அதாவது என்னன்னா ஆன்மீகத்தில் பொதுவான கருத்துக்களா இருக்கும்ல, அதுக்கு அடிக்கடி அதுதான் சொல்றது. ஏன்னா சுவாமிஜி இருக்கும்போது நீங்க பேசணும் விருப்பப்படுறவங்க எல்லாருமே உங்களுடைய பிரச்சனை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை சம்பந்தமாக தான் பேசுவீங்க. பட் இப்போ சுவாமிஜி இந்த நேரத்தில் இந்த லைவ்ல இல்லாதப்போ பொதுவான சந்தேகம்லாம் டவுட்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி போகலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா, இதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி டவுட்லாம் இருக்கவங்க இப்போ பதிவு பண்ணிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், சத்தமாக பேசுங்கம்மா. சேலத்துல இருந்து பேசுறேங்க. உங்க பேருங்க மேடம்? என் பேரு பவுனுங்க. பவுனுங்களா? ஆமாங்க சார். சரிங்க, ஏற்கனவே சுவாமிஜிட்ட பேசிருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேங்க, அந்த ஒரு வாரமா ட்ரை பண்றேன், இன்னைக்கு எனக்கு லைனே கிடைச்சிருச்சு. ஓ, இப்பதான் பேச போறீங்க இல்லையா? ஆமா ஆமா. சரி சரி சரி, சுவாமிஜி இன்னைக்கு கொஞ்சம் வர்றதுக்கு தாமதமா இருக்கு, லேட்டா வருவாரு. பொதுவான கேள்வி ஏதாவது கேட்க போறீங்களா சுவாமிஜி ஆன்மீகம் சம்பந்தமா? ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தமா தாங்க பேசணும். ஆன்மீகம் என்ன கேள்வி கேட்கலான்னு இருக்கீங்க? வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, கடன் சொல்ல. அது அது உங்களோட பொதுப்பட்ட பிரச்சனை இல்லைங்க, வீட்டுல ஏதாவது அப்படி வேற ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு கேக்குறது வேற. அதான் ஓகேங்க மேடம், ஓகேங்க மேடம். சுவாமிஜி வந்தது நாளைக்கு வந்தது பேசுங்க கண்டிப்பா. சரிங்க மேடம். ஏன்னா உங்களோட பிரச்சனைனா சுவாமிஜி என்ன பண்ணுவார்னா, அவர் அடிக்கடி சொல்லுவார், உங்களுடைய கர்மாவை கணக்கில் எடுத்து லைவ்ல பேசும்போதே உங்களோட கர்மாவை கணக்கில் எடுத்து பரிகாரம் சொல்லுவார். ஸோ இப்போ அவர் இல்லாத போது பேசினா அது உங்களோட கர்மாவை எடுக்க முடியாதுன்றதுனால தான் பர்சனலாக உங்களோட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் இல்லாதப்போ சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனா பொதுவான கேள்விகள் கேட்கலாம் இல்லையா, ஆன்மீகம் ரிலேட்டடா பொதுவான கேள்விகள். ஸோ கோயிலுக்கு எப்படி போகலாம், இதை என்ன பண்ணலாம், வீட்டில் எப்படி பூஜை செய்யலாம், வீட்டில் என்ன பண்ணலாம், அடிக்கடி கடன் பிரச்சனை, பொதுவாக கடன் பிரச்சனை தீர்றதுக்கு சுவாமிஜி வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. 5 விதமான பவுடர் போடணும்னு, அது மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா சுவாமிஜி வந்து அதை கேட்டு திரும்பவும் கூட சொல்லுவோம். அடுத்த லைன்ல இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சார் ஸ்ரீனிவாசன், பெங்களூர். ஸ்ரீனிவாசன், பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க ஸ்ரீனிவாசன், சுவாமிஜி வர தாமதமா இருக்கிறதால உங்களோட பொதுவான ஆன்மீகம் விஷயம் எதா இருந்தா நீங்க கேட்கலாம். இல்ல சார், இப்போ கொஞ்சம் பர்சனல் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்குது. அதுதான் என்னன்னா சுவாமிஜி வந்தா அது கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஸ்ரீனிவாசன் சார். அப்படிங்களா சாமி? எப்போ திரும்ப நாளைக்கு லைவ்ல வந்துருவாரு. அநேகமா இன்னைக்கு லைவ் பார்த்துட்டே இருங்க, இன்னைக்கு முடியறதுக்குள்ள வந்தாலும் பேசுங்க, அப்படின்னா நாளைக்கு லைவ்ல வந்துருங்க. சரிங்க. நன்றி 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 நன்றி. ஆமா, முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டவுட் என்னன்னா, பரிகாரத்தை சரியான முறையில் நீங்க நோட் பண்ணாத ஒரு காரணம், அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும். ஒரே ஒரு தெளிவான விஷயம் தான், நீங்க வந்து பரிகாரத்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெளிவான முறையில் ஒரு கேள்வியை கேட்க போறீங்க. சுவாமிஜி என்ன பரிகாரம் சொல்றாரோ தெளிவான முறையில் எழுதிக்கிட்டு எப்போ செய்யலாம், எங்கே செய்யலாம், என்னைக்கு செய்யலாம், எப்படி செய்யலாம், இப்படிங்கிற ஒரு 4 விஷயமான கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எல்லா விதமான டவுட்டும் தீர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ சுவாமிஜி வந்து முக்கியமாக சொன்ன இப்போ இன்னைக்கு வராத காரணம் என்னன்னா, ஆமாம், ஜூன் மாதம் 9ஆம் தேதி, ஜூன் மாதம் 9ஆம் தேதி, அடுத்த மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
அஷ்டமி அன்னதானம் மற்றும் நோட் புக் வழங்கும் விழா செய்கிறாரு நம்மளுடைய சுவாமிஜி பைரவ் பாபா. மதுரையில் பண்றாங்க. மதுரையில் பண்றாங்க. அந்த அட்ரஸ் அட்ரஸ் என்னன்னா தாய் மூகாம்பிகை திருமண மண்டபம். இந்த அன்னதான விழா எங்க நடத்துறாருன்னா தாய் மூகாம்பிகை திருமண மண்டபம், ஆப்போசிட் ஆப்போசிட் சுசி ஆட்டோமொபைல்ஸ். சுசி ஆட்டோமொபைல்ஸ் காலவாசல் மதுரையில் காலவாசல். அடுத்த நேயர். வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ அண்ணா, ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா, உங்க பேர் என்னங்கய்யா? என் பேர் கைலாசபதிங்க. ஏற்கனவே சுவாமிஜிட்ட பேசிருக்கீங்களா? இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? என்ன கேட்க போறீங்க? பொதுவான பரிகாரம் ஏதாவது இருக்கு கேட்க போறீங்களா? பொதுவானது ஒண்ணு இல்லைங்கண்ணா. ஏன்னா பொதுவான இதுன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அன்னதானம் இது சொல்லிட்டு இருந்தாரு. எது 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 இந்த அன்னதானம் பண்ணுனா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பொதுவானது. ஆமா, அதுதான் கேட்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டுல கொஞ்சம் அந்த பாத்ரூம் ஒரு சாமி ரூமுக்கு பின்னாடியே பாத்ரூம் இருக்குது, அது இருக்கலாமா வேண்டாமான்னு கேட்கலான்னு கூப்பிட்டேங்க. கண்டிப்பா அது விஷயமா சுவாமிஜிட்ட கேட்கறோம், கேட்டு சொல்றோம். சரிங்க. இப்ப அன்னதானம் விழா அன்னதானம் எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? ஆமா ஆமாங்க. ஆமா, இப்ப பிரத்யேகமா என்ன பண்ண போறாரு, அடுத்த மாதம் 9ஆம் தேதி வந்து சிறப்பு அன்னதானம் பூஜை நடத்துறாரு மதுரையில. சரிங்க சார். அன்னதான பூஜை மற்றும் நோட் புக் வழங்கும் விழா நடத்துறாரு. திருவிளக்கு சொர்ண ஆசன பைரவ பூஜை நடத்துறாரு அங்க. சரிங்க. அப்புறம் அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை நடத்துறாரு. இந்த மாதிரி பூஜையில கலந்துக்கணும்னு நினைச்சாலும் நீங்க கீழே தெரியுற மொபைல கலந்துக்கலாம், போன் பண்ணலாம். மொபைல் பண்ண எடுக்க மாட்டேங்குதுங்க. மதுரை போலாம், மதுரை நேர்ல பாக்குறதுக்கு போன் அவங்க நம்பர் கீழே போட்டுருக்கு இல்லைங்க, அந்த நம்பரை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கீழே தெரியுற நம்பர் மொபைலா? ஆமாங்க, மொபைல் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆமா, 3 நம்பர்ல எடுப்பாங்களே. ரெகுலரா அன்னைக்கு சேலம் வந்திருந்தாங்கல்ல, அன்னைக்கு கூப்பிட்டு கேட்டு போலான்னு பார்த்தாலும் எடுக்க மாட்டேங்குதுங்க, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். அப்படிங்களா? தெரியல, மன்னிக்கணும், ஏதோ தவறு நடந்திருக்கலாம். திரும்பவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அதான் அவரு நம்பர் டெய்லி ரெகுலரா பாத்துட்டே இருக்கிறோம். இந்த வாய்ப்பு கிடைச்சது இங்க சேலம் வந்தாங்கல்ல, பாக்கலாம் அப்படிங்கறதுக்காக கேட்டோம். சரி, சேலம் வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவாரு. சேலம் வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவாரு. மதுரையில நீங்க இந்த அன்னதானம் மற்றபடி மதுரையில வந்து மக்களை சந்திக்கிறது இல்ல. நம்மளுடைய சுவாமிஜி வந்து முன்னாடி சந்திச்சா இப்ப சந்திக்கிறது இல்ல. சேலம் திருச்சியில் தான் சந்திக்கிறாரு, இல்லைன்னா சென்னையில சந்திக்கிறாரு. மதுரையில இந்த ஜூன் 9ஆம் தேதி, அடுத்த மாசம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு மகா வந்து பெரிய அஷ்டமி அன்னதானம் மற்றும் நோட் புக் வழங்கும் விழா நடத்துறாரு. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா தாய் மூகாம்பிகை திருமண மண்டபம் காலவாசல் நடத்துறாரு மதுரையில, ஆப்போசிட் சுசி ஆட்டோமொபைல்ஸ்ல. இந்த அன்னதானத்துல கலந்துக்கிட்ட இன்னும் என்னென்ன சிறப்பு பலன்கள் சுவாமிஜி நேரடியா வந்து சொல்ல போறாரு. அடுத்த காலர் லைன்ல இருக்காரு. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். விடியலை நோக்கி யாருங்கிறது பேசுறீங்க? நான் என் நேம் சங்கரி, நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். சங்கரிங்களா மேடம்? ஆமா சார். ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? பேசி ஒரு தடவை பரிகாரம் எல்லாம் பண்ணியிருக்கேன். சரிங்க. இப்ப என்ன டவுட் அப்படின்னா, எங்க வீட்டுல வந்து எங்க மாமனார் வந்து இறந்து 1 இயர் வந்து ஆகல. அதுக்குள்ள வந்து கோயில்களுக்கு எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க கேக்குது. இது எப்படி போலாமா வேணாமான்னு கேக்குறீங்க அதானே? ஆமா, அதாவது இப்போ எங்களுக்கு டைம் கொஞ்சம் மோசமா இருக்கு. சரி, திருநள்ளாறு போயிட்டு அதெல்லாம் வந்து நீங்க வந்து சுவாமிஜி கிட்ட பாத்து கேட்டுங்க. ஆனா இப்ப கேட்ட கேள்வி பொதுவான கேள்விதான். ஒரு வீட்டுல வந்து இறந்துட்டா 1 வருஷம் கோயிலுக்கு போக கூடாதுங்கிறாங்களா? அதான் நாங்க திருநள்ளாறு போலான்னு பிளான் வச்சிருக்கோம். அவங்க எல்லாரும் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க 1 வருஷம் முடியறதுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி டவுட் கேட்கணும். சரிங்க மேடம். இது விஷயமா நான் சுவாமிஜி கிட்ட கேட்டு சொல்றேன். சரிங்களா? நன்றி. நேயர்கள் அனைவரும் சுவாமிஜி வரத்துக்கு தாமதமா இருக்கிறதால உங்களோட அதாவது பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பரிகாரங்கள் விஷயங்கள் கேட்காம பொதுவான ஆன்மீக விஷயங்கள் நீங்க வந்து நிகழ்ச்சியில வந்து நீங்க பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா இந்த நிகழ்ச்சியோட கருத்து, இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு, சுவாமிஜி வந்து பார்த்தோன்னா பலனடைஞ்சவங்க, சுவாமிஜியால வந்து பார்த்தோன்னா பரிகாரம் சொல்லி பலனடைஞ்சவங்க எல்லாமே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க வந்து விமர்சிக்கலாம், கருத்து தெரிவிக்கலாம். ஸோ சுவாமிஜி வந்து பார்த்தா மதுரையில வந்து இந்த அன்னதானம் வந்து நடத்தணும்னு சொன்னாங்க ஜூன் 9. இதற்கு சிறப்பு அம்சங்கள், இதோட சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு விஷயங்கள்லாம் திருவிளக்கு சொர்ண ஆசன பைரவ பூஜை நடத்துறாரு. அதுதான் வந்து சிறப்பு விஷயம். இந்த பூஜை வந்து தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் தனியாளா செஞ்சா நிறைய இதுவாகும், செலவுகள் ஆகும் கண்டிப்பா. ஆனா இப்படி கூட்டு சேர்ந்து ஒன்னா சேரும்போது நமக்கு கம்மியான முறையில் தான் ஆகும். ஸோ இதில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் இந்த திருவிளக்கு சொர்ண ஆசன பைரவ பூஜையில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் மொபைலில் கால் பண்ணலாம்.
இது இல்லாமல் அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை எப்பவுமே சொல்லுற சுவாமிஜி வந்து சொல்லும்போது அன்னதானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுற ஒரு முறை இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து மகேஸ்வர பூஜை பண்ணிட்டு தான் அன்னதானம் பண்ணணும், அப்போ தான் வந்து அன்னதானத்தில் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த அன்னதானத்துக்கு எப்படி மகேஸ்வர பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே பண்ண போகிறாரு. சுவாமிஜி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காலம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம், எம்கே தொலைக்காட்சி, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, மன்னிக்கணும், வந்த லைன் கட் ஆகி போச்சுன்னு. இப்போ பெங்களூர்லேருந்து சங்கரி மேடம் கேட்டது வந்து ஒரு நல்ல ஒரு பொதுவான கேள்வி தான். அது கேட்கலாம். உண்மையில இது போல நிறைய டவுட் இருக்கும். இப்போ கல்யாணம், அதாவது ஒரு வீட்டில் ரொம்ப நெருங்கப்பட்டவங்க இறந்தாங்கன்னா இல்லைங்களா, நல்ல ஒரு அந்யோன்யமான உறவுகள் இறந்ததுன்னா ஒரு வருடம் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகமாக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை, இல்லை எவ்வளோ நாள் குறிப்பிட்ட நாள் போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. இவங்க திருநள்ளாறு போகணும்னு பிளான் பண்ணுறாங்க, போகலாமா வேணான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக. ஆமாம், இது போல் ஆன்மீகத்தில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் கேட்டிங்கன்னா நாங்கள் அடுத்த லைவில் சுவாமிஜிகிட்ட உட்காரும்போது நானும் உதயம் சுவாமிஜிகிட்ட இந்த கேள்வி கேட்டு உங்களுக்கு அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவோம். கண்டிப்பாக நல்ல விஷயம். ஸோ சுவாமிஜியை நீங்கள் வந்து சென்னையில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் சுவாமிஜியை சென்னையில் பார்க்கலாம். எந்த அட்ரஸில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், பன்னீர் நகர் மெயின் ரோட், முகப்பேர் ஈஸ்ட், நியர் டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்தில். இது வந்து சென்னையில் பார்க்க வேண்டிய அட்ரஸ். இது தவிர்த்து சுவாமிஜியை நீங்கள் வந்து திருச்சியில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலத்தில் பார்க்கலாம். சேலத்தில் எந்த அட்ரஸில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி எவரெஸ்ட் ரெசிடென்சி, தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் பார்க்கலாம். பொன்மலை சர்வீஸ் ரோட், சேலம் இல்லை திருச்சி, திருச்சியில் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பொன்மலை சர்வீஸ் ரோட் நியர் டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நீங்கள் சுவாமிஜியை பார்க்கலாம். சேலத்தில் சுவாமிஜியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல் வசந்தம், அதில் நீங்கள் சுவாமிஜியை பார்க்கலாம். காலையில் 10 பிற்பகல் 3 மணி வரைக்கும் சுவாமிஜியை பார்க்க வேண்டிய நேரம். கீழே போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு இந்த திருவிளக்கு பூஜையாக இருக்கட்டும் சரி, சுவாமிஜியை பார்க்கணும்னாலும் சரி, அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு பேச சிறப்பாகும். ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த இடத்துல நீங்கள் உதவி சொன்ன மாதிரி சுவாமிஜியை பார்க்குறதா இருந்தாலும் அந்த ஃபோன் பண்ணி பதிவு பண்ணணும். அதே சமயத்தில் சுவாமிஜி கிட்ட நேரில் பேசணும்னு விருப்பப்படுறவங்க நேரடியாக மீட் பண்ணலாம். இல்லை லைவில் அவரோட ஃபோனில் மட்டும் பேசணும்னு நினைக்கிறவங்க லைவில் மட்டும் தான் பேச முடியும். கீழே தெரிகிற மொபைல் நம்பரில் சுவாமிஜி கிட்ட பேச முடியாது. விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் திரும்பவும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மக்கள் எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சி தான். ஸோ இன்றைய தினம் நம்ம முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த மாதம் ஜூன் மாதம், அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்முடைய சுவாமிஜி அவர்கள் அஷ்டமி அன்னதானம் மற்றும் நோட் புக் வழங்க விழா நடத்துகிறாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு வரதுக்கு அவர் காலதாமதமாகிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து இதில் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. திருவிளக்கு பூஜை நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது திருவிளக்கு சொர்ணாஷ்டமி பூஜைன்னு சொல்லிட்டு, ஸோ அதை என்னை பற்றி சொல்லுங்க. ஆமாம், அதை பற்றி நம்மளுடைய சுவாமிஜியை வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்னன்னா, எல்லாருக்குமே தெரியும் இந்த வருடம் வந்து மன்மத வருடம். இந்த வருடம் வந்து மன்மத வருடம். ஆனால் அந்த சித்தர்களோட குறிப்பில் இது என்ன வருடம்னா சொர்ணார்ச்சன பைரவ வருடமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால நம்முடைய சுவாமிஜி அவர்கள் இந்த ஒரு சிறப்பான விசேஷத்தை நடத்துகிறாரு. அதாவது திருவிளக்கு சொர்ணார்ச்சன பைரவ பூஜை அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் நடத்துது, இந்த வருஷம் மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து ஒரு சிறப்பு வருடமாக கூட கருதப்படுது இந்த சித்தர்கள் குறிப்பேட்டில். அப்படிப்பட்ட இந்த ஒரு விசேஷத்தில் இந்த மாதிரி திருவிளக்கு சொர்ணார்ச்சன பைரவ பூஜையில் கலந்துக்கிட்டால் இந்த ஜென்மத்து பாவம் முழுக்க தீரும் அப்படின்றது நம்மளுடைய சுவாமிஜி சொல்லியிருக்காரு. ஆமாம், இந்த விசேஷத்தில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரிகிற மொபைல் நம்பரில் என்ன இன்னும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது திருவிளக்கு சொர்ணார்ச்சன பைரவ பூஜைனா என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கீழே தெரிகிற செல் நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். இது தவிர மற்றவர்கள் எல்லாருமே வந்து இந்த அன்னதான விழாவை கலந்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு அட்ரஸ் இன்னொரு சொல்லுங்கள். ஆமாம், என்ன இடத்துல நடக்குதுன்னா மதுரையில் நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட 7 வருஷமா அன்னதான விழாவை வந்து தொடர்ந்து நடத்துறாரு. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி தான் சேலத்தில் ஒரு தடவை நடத்திருக்காரு நம்மளுடைய சுவாமிஜி அவர்கள். வருஷம் அன்னதானத்தை பற்றி அவர் சிறப்பு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம லைவ்ல கூட உட்காந்து அன்னதானம்னா அன்னதானம் ஏன் போடணும், அதனால என்ன பலன்கள் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்து அன்னதானம் விழா வந்து அவர் நடத்தாமல் இருக்க மாட்டார். அந்த வகையில் 7 வருஷமா மதுரையில் நடத்திட்டு இருக்காரு. அந்த மதுரையில் ஏன் தொடர்ந்து 7 வருஷமா நடத்துறாரு அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல எழலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே ஏன் மதுரையில மட்டும் அன்னதானம் நடத்துறாங்க? ஏன்னா அங்க வந்து சொக்கநாதர் இருந்த இடம், அன்னதானத்துக்கு சிறந்த இடம் அப்படிங்கறதுனால சுவாமிஜி வந்து அங்க நடத்துறாரு. இப்ப அட்ரஸ் கேட்டீங்க இல்லையா, அது வந்து மதுரையில காலவாசல்ங்கிற பகுதியில தாய் மூகாம்பிகை திருமண மண்டபத்தில் நடத்துறாரு. மதுரை காலவாசல் தாய் மூகாம்பிகை திருமண மண்டபத்தில் நடத்துறாரு. இது எங்க இருக்குன்னா ஆப்போசிட் சுசி ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா, சுசி ஆட்டோமொபைல்ஸ்ல நடத்துறாரு.
சொல்லுங்க உதயவர். ஸோ இந்த பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கலந்துக்கலாங்க, என்ன முறையில் கலந்துக்கலாம்? எல்லாருமே கலந்துக்கலான்றார். பொதுவாக வந்து இந்த அவர் சுவாமிஜி சொல்லிடுறது ஒரே கருத்து என்னன்னா, இந்த அன்னதானத்தில் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். ஏன்னா யாரெல்லாம் முடியுமோ இவங்க தான் கலந்துக்கணும் அவங்க தான் கலந்துக்கணுன்றதுல யார் வேணாலும் கலந்துக்கலாம். கலந்துக்கிறதுக்கு ஒன்றுமே அதாவது ஏதோ பைசாவோ கட்டணமோ கிடையாது. இந்த அன்னதான விழாவில் கலந்துக்கணும்னா எதுவும் கிடையாது, கலந்துக்கலாம். சிறப்பு இந்த பூஜை நடத்துறாரு இல்லைங்களா, அதாவது என்ன பூஜைனா திருவிளக்கு சொர்ணாசன பைரவ பூஜை. இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதனோட டீட்டெயிலை நீங்கள் சுவாமிஜிட்ட அந்த ஃபோன் நம்பரில் கேட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இன்னொன்று நடத்துகிறாரு, அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை நடத்துறாங்க. அது என்ன அடிக்கடி லைவ்ல சொல்லுவாரு, அன்னதானம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு, அப்படி பண்ணாதான் அந்த அன்னதானத்தோட இது வந்து பலன் கிடைக்கணும். அது என்ன பண்ணணும்னா அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை பண்ணணும்ன்றார். முதல்ல திரும்ப லைன்ல வந்திருக்காருல நேயர். வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க மேடம். திருச்சில இருந்து பேசுறேங்க சார். பேர் தேவி. தேவி, ஏற்கனவே சுவாமிஜிட்ட பேசிருக்கீங்களா? இல்லங்க சார், ட்ரை பண்ணோம், ஒரு வாட்டி கூட கிடைக்கல. சரி, மணிக்கு நம்ம லைவ் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? லைவ் பாக்குறோம். இன்னைக்கு சுவாமிஜி லைவுக்கு வரல. பொதுவான பரிகாரம் ஏதாவது கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களா? இது மாமனாரோட அவங்க அண்ணன் இறந்து போயிட்டாங்க, அதான் ஒரு வருஷம் வரைக்கும் கோவிலுக்கு எல்லாம் போலாமா? இதே கேள்விதான் வந்து சங்கரின்றவங்க பெங்களூர்ல வந்து கேட்டாங்க. பட் சுவாமிஜி வந்ததான் நாங்க கேட்டு சொல்லிடுறோம். சரிங்களா? ஹஸ்பண்ட் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டாங்க, இங்க பக்கத்துல உள்ள கோயில்ல பூசாரிட்ட கேட்டு போனாங்க. அதான் மேடம், இதை பத்தி எங்களுக்கு தெரியல. ஏன்னா சுவாமிஜி நாளைக்கு லைவ்ல இதை கண்டிப்பா கேட்டுரும். சரிங்க மேடம், நன்றி மேடம். நாளைக்கு லைவ் கண்டிப்பா பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் பதில் வரும். நன்றி நன்றி நன்றி. நேயர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட கருத்து, இந்த நிகழ்ச்சி மூலிமா பலன் அடைஞ்சவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சுவாமிஜியை நீங்கள் வந்து சென்னையில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களில் சுவாமிஜியை சென்னையில் நீங்கள் பார்க்கலாம். நம்பர் 134 பன்னீர் நகர் மெயின் ரோட், முகப்பேர் ஈஸ்ட், நியர் டிஏவி கோல்ட் ஸ்கூல் பக்கத்தில் இந்த அட்ரஸில் நீங்கள் மீட் பண்ணலாம். இது தவிர்த்து சுவாமிஜியை திருச்சியில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்சியில் தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் நீங்கள் பார்க்கலாம். பொன்மலை சர்வீஸ் ரோட் நியர் டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க பொன்மலை சர்வீஸ் ரோட்டில் தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் பார்க்கலாம். இது தவிர்த்து சுவாமிஜியை நீங்கள் வந்து சேலத்தில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலத்தோட புது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல் வசந்தம், அங்கே நீங்கள் சுவாமிஜியை பார்க்கலாம். காலையில் 10 மணிலேருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் சுவாமிஜியை பார்க்க வேண்டிய நேரங்கள். கீழே போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு முன்னாடி நீங்கள் கேட்டுட்டு வந்து ரொம்ப சிறப்பாகும். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து கீழே தெரிகிற மொபைல் நம்பரில் கால் பண்ணி சுவாமிஜிகிட்ட பேசணும்னு கேட்குறீங்க. அவர்கிட்ட நேரடியாக பேசணும்னா ஒன்று நேரில் போய் மீட் பண்ணி பேசலாம், இல்லைன்னா லைவ்ல நேரில் பேசலாம். மற்றபடி கீழே தெரிகிற மொபைல் நம்பரில் அவரோட அலுவலகத்தில் இருக்கிறவங்க தான் எடுப்பாங்க. அது பதிவு பண்ணதுக்கு மட்டும்தான். அடுத்த லைனில் இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பேருங்க? தனசேகர். சொல்லுங்க தனசேகர். ஏற்கனவே சுவாமிஜிட்ட பேசுறீங்களா? இல்ல. ஆமாங்க சார். இல்லையா? ஆமாவா? என்ன விஷயமா பேசிருக்கீங்க? இந்த பீரோ வைக்கிற பணம் வைக்கிற பீரோ வந்து என்ன விஷயம்? சரி சரி, இன்னைக்கு லைவ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். சுவாமிஜி வரல, பொதுவான பரிகாரம் ஏதாவது கேட்க போறீங்களா? அதான் சார், பணம் வைக்கிற பீரோ வந்து எந்த விஷயம் பொதுவாக பார்த்து வச்சா அதான் கேட்கிறேன். பொதுவாவே உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ண முடியுங்களா? கம்மியா சார் இருக்கு. ஓகே, உங்களோட கருத்து என்ன? பொதுவா எல்லாருமே வந்து பணம் வைக்கிற பீரோவை எங்க வைக்கலாம்னு கேக்குறீங்க. ஆமாங்க சார். சரி, நான் நாளைக்கு லைவ்ல கேட்டு சொல்லிட்டுங்களா? சார். ஓகே ஓகே. ஸோ மதுரை நேயர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், ஜூன் 9 மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் திருவிளக்கு பூஜை இருக்குது. அதை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மதுரையிலேருந்து ஒரு காலர் வந்துட்டாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அந்த அட்ரஸ். ஆமாம், அட்ரஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய் மூகாம்பிகை திருமண மண்டபம், காலவாசல். இது எங்கே இருக்குன்னா சுசி ஆட்டோமொபைல்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. தாய் மூகாம்பிகை திருமண மண்டபம் காலவாசலில் இருக்குது மதுரையில். இந்த அன்னதான விழா என்னைக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி, அடுத்த மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடத்துகிறாங்க. எப்பவுமே வழக்கமாக இந்த அன்னதான விழா ஆரம்பிக்கிறது எப்படின்னா காலையில் ஒரு 8 மணிலேருந்து ஆரம்பிச்சிடுவார். 8 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஒரு 6-7 மணி வரைக்கும் போகும். ஸோ இந்த அன்னதான விழாவில் கலந்துக்கிட்டால் என்ன பலன்னா, இந்த ஜென்மத்தோட பாவம், உங்களுடைய இந்த ஜென்மத்தோட பாவம் கண்டிப்பாக இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டால் தீரும்னு சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் ஸ்பெஷல் பூஜைகள்லாம் என்னென்ன, சிறப்பான ஒரு பூஜைகள்லாம் என்ன நடத்துகிறாங்கன்னா திருவிளக்கு சொர்ண ஆர்ச்சனை பைரவ பூஜை, அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை, வயதானவர்களுக்கு வேட்டி துணிமணிகள், வேட்டி சேலை துணிமணிகள் தரப்படும் விழாவும் நடக்குது. இந்த அன்னதானத்தில் நிச்சயமா நீங்க கலந்துக்கிட்டா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திரும்பவும் என்ன ஒரு முறை அட்ரஸ் சொல்லலாம். தாய் மூகாம்பிகை திருமண மண்டபம், தாய் மூகாம்பிகை திருமண மண்டபம் ஆப்போசிட் சுசி ஆட்டோமொபைல்ஸ்,
காலவாசல், மதுரை. மதுரை. ஆமாம். ஓகே, நல்லது. ஸோ இந்த பூஜையில் வந்து எல்லாருமே கலந்து கொண்டு அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த வருஷத்தோட வந்து பார்த்தோன்னா அவங்களோட ப்ராப்ளம்லாம் தீரும் அப்படின்னு. கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை இது போல் ஏதாவது ஒரு யாகத்தையோ பூஜையோ அன்னதான விழாவோ இது மாதிரிலாம் நடத்துகிறார் நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி. ஆனால் தொடர்ந்து 7 முறையாக மதுரையில் இந்த மாதிரி. அதுக்கு என்ன காரணம் அடிக்கடி அது ஏற்கனவே கூட சொல்லியிருக்காரு. அவரும் சொல்லுவார், சுவாமிஜி சொல்லுவார், இவங்க சொல்லியிருந்தா சொக்கநாதர் இருந்த இடம் அது அன்னதானம் மதுரையில். அது அன்னதானத்துக்கு சிறந்த இடமாகவும் கருதப்படுது அப்படின்னாரு. இந்த வருஷம் வந்து மன்மத வருடம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் சித்தர்கள் குறிப்பேட்டில் என்ன இருக்குன்னா சொர்ண ஆர்ச்சன பைரவ வருடமாக இருக்குது. அதனால் ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால இந்த வருஷம் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த மாதிரி வருஷம் ஒன்றா சேர்ந்து வந்ததுனால சொர்ண ஆர்ச் திருவிளக்கு சொர்ண ஆர்ச்சனா பைரவ பூஜை நடத்துறாரு திருவிளக்கு. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சியில இருந்து நந்தினி பேசுறோம் சார். ஏற்கனவே சுவாமிஜிட்ட பேசியிருக்கீங்களாமா? பேசிருக்கோம் சார். சரி, ஓகேங்க. என்ன விஷயமா பேசுனீங்க? சாமிஜி ஒரு பரிகாரம் சொன்னாங்க சார், அது என்னைக்கு செய்யறதுன்னு சொல்லல சார். அதை கேக்குறதுக்காக பண்ணோம். நீங்க அப்ப கேட்கலையா? இல்ல கேட்கல சார், நேர்ல பார்த்தப்போ சொன்னாரு. அந்த இது எந்த கிழமைன்னு சொல்லல சார், அத முக்கியமா கேட்கணும். இல்ல நீங்க நேரடியா போய் பாத்தீங்களா? நேர்ல பார்த்தோம் சார், திருச்சியில தான் பார்த்தோம். நாங்க திருச்சி தான், எங்க ஊரு திருச்சியில தான் சார் போய் பார்த்தோம். சரிங்கம்மா, இன்னைக்கு லைவ்ல வரல. நீங்க கீழே தெரியுற மொபைல் நம்பர்ல இந்த டீடைல் சொல்லி கேளுங்க. சரி சார். அப்படி இல்லனா நாளைக்கு லைவ்ல வந்து பேசுங்க, சரியா? சரி சார். நாளைக்கு வந்தா லைன் கொடுப்பீங்களா சார்? ட்ரை பண்ணிட்டு என்னைக்கு லைன்ல வந்தாலும் கொடுப்போங்க மேடம். உங்களுக்கு லைன் கிடைச்சா கண்டிப்பா கொடுப்போம். யாரும் இங்க கட் பண்ண முடியாது. டைரக்டா லைவ்ல போறதுனால யாரும் காலையும் கட் பண்ண முடியாது. வந்துட்டா கண்டிப்பா கனெக்ட் பண்ணி கொடுங்க, சரிங்களா? நன்றி. நேயர்களுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சுவாமிஜி வந்து பரிகாரங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அதை நீங்க வந்து கரெக்டா நோட் பண்றது மிக மிக முக்கியம். ஏன்னா பரிகாரங்கள் வந்து பார்த்தோன்னா நேரம் காலம் சுவாமிஜி சொல்ற பொருட்கள் வச்சு பண்ணும்போது மட்டும்தான் அந்த பரிகாரத்தோட பலன்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து உணர்வீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய காலர்ஸ் வந்து பார்த்தோன்னா இதை சொல்லிட்டு இருக்கீங்க, பரிகாரங்கள் சொல்லும்போது இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதாவது என்னன்னா கையில் பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கோங்க. லைவில் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை அப்படிங்கிற தெளிவான முறையில் ஒரே கேள்வியாக கேளுங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும்னா டவுட்லாம் கிளியராக கேட்கலாம். 4 கேள்வி டவுட்டை நீங்கள் தீர்த்தலாம். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எங்கே செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த நேரத்தில் செய்யலாம்னு கேட்டுட்டு இருந்தாங்க போதும். அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன ஊர் சார்? திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் சார். திருவள்ளூரா? ஆமா சார். உங்க பேர் சார் சொல்லுங்க. பேர் வந்து முத்துகிருஷ்ணன் சார். ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா முத்துகிருஷ்ணன் சார்? இல்ல சார், இதுவரைக்கும் பேசினது இல்ல சார். சரிங்க சார், இன்னைக்கு சுவாமிஜி லைவ்ல வரல. பொதுவான கேள்வி ஏதாவது இருக்கா? பொதுவானது சொல்லுங்க. ஒரே கனவு வந்து 2 பேருக்கு வருமா சார்? ஒரே கனவு 2 பேருக்கு வருமானு கேக்குறீங்களா? ஒரே மாதிரியான கனவு வந்து 2 பேருக்கு வருது, அது மாதிரி வருமா? இது தெரியல, ஒரு வித்தியாசமான கேள்வியா தான் இருக்கு. ஆனா வந்து வித்தியாசமான கேள்வியா தான் இருக்கு. ஒருவேளை கணவன் மனைவி இருவருக்கும் வரலாம் போல இருக்கு. ஆனா இது தெரியல எனக்கு. இல்ல இந்த கேள்வி நான் சுவாமி அண்ணனுக்கு தங்கைக்கும் அதான் இது என்னன்னா இல்ல இது மக்களுக்கு மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு பொதுவான கேள்வியான்னு தெரியல. இருந்தாலும் சுவாமிஜி வந்ததும் இதை கேட்கறேன், சரிங்களா? சரி சார், தேங்க்ஸ் சார். வேற எதுவும் ஆன்மீகத்துல உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? மற்றபடி இந்த நிகழ்ச்சியோட கருத்துக்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பா. ஆமா, இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு, இன்னும் எப்படி மென்மேலும் உங்களுக்கு பயனுள்ளதா மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு பல விஷயங்களை வந்து இதுல வந்து லைவ்ல சொல்லலாம். சுவாமிஜி இன்னொன்னு அடிக்கடி சொல்றது என்ன ஒரு விஷயம்னா, இந்த நிகழ்ச்சியில பரிகாரம் கேட்டு பயன்பெற்றலாம் வந்து சொல்றீங்க, பரிகாரம் கேட்டு செஞ்சு சரியா வரலாம் கூட எங்களுக்கு லைவ்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. அதுதான் வந்து சொல்றது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணால் இதை வந்து நாங்கள் சுவாமிஜிட்ட கன்வே பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் நல்லா பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பயன்பெற்றவங்களும் வந்து இது மாதிரி பண்ணால் அது மாதிரி பண்ணணும். இப்போ நிறைய பேர் சொல்றது டவுட்டில் தான். டவுட் எப்படி பரிகாரம் செய்யணும் மறந்துட்டேன், என்ன கிழமை செய்யணும்னு சொன்னாங்க தெரியல, எந்த நாளில் செய்து சொன்னாங்க தெரியலன்னு இந்த மாதிரி டவுட்லாம் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்ல விஷயம். ஓகே, அடுத்து வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? தேனி மாவட்டம் சார். ஓகே, உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. ஓகே. வெள்ளூர். உங்க பேர் என்ன? சொல்லுங்க. ஏன் சார், என் பேர் மகாலட்சுமி சார். மகாலட்சுமி. ஏற்கனவே சுவாமிஜிட்ட பேசிருக்கீங்களா மேடம்? இல்லங்க சார், இதான் ஃபர்ஸ்ட். சரி, இன்னைக்கு சுவாமிஜி லைவ் வரல. இந்த ப்ரோகிராம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றி? இந்த நிகழ்ச்சி வந்து நல்ல புரோகிராமா போய்கிட்டு இருக்கு சார். சரிங்க. எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு. சரிங்க சரிங்க. சுவாமிஜி அடிக்கடி லைவ்ல வந்து பரிகாரம் பொதுவான பரிகாரம் சொல்லுவாரு, அது மாதிரிலாம் நோட் பண்ணி செய்றீங்களா? நோட் பண்ணி செய்யறோம், ஓரளவுக்கு பலன் கிடைச்சிருக்கு சார். என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சிருக்கீங்க? அது வந்து பூஜை, இந்த வீட்டுல விளக்கு ஏத்துறது, சாம்பிராணி போடுற விஷயங்கள், கோயிலுக்கு போற லைன் எல்லாம் சொல்லியிருக்காங்க சாமிஜி, ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கு.
சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து உடம்பு சார் வந்து பச்சை குத்தி இருக்கேன், கருப்பு சாமி சிவன் சொல்லி. அப்படிங்கிறப்ப அந்த தெய்வ லைன் ஆன்மீக லைன் வந்து உட்காந்து நம்ம 2 பேருக்கு அருள்வாக்கு சொல்ற மாதிரி போகலான்ற நிலையில இருக்கேன். நீங்க அருள்வாக்கு சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? ஆமா சாமி, ஆமா சாமிஜிட்ட வந்து விவரம் கேட்டு நமக்கு 45 வயசு ஆகுது. சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சுவாமிஜி பரிகாரம் சொல்லி அந்த பொதுவான பரிகாரம் சொல்லி சக்சஸ் ஆச்சுல்ல உங்களுக்கு? ஆமா. அது என்ன மாதிரி போனீங்க, என்ன மாதிரி ஆச்சு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்? சனிக்கிழமையில விளக்கு போட்டா நல்லா இருக்கும், நாங்க ஓரளவுக்கு போட்டு வந்தோம். சரி, எந்த விளக்கு குத்து விளக்கு? ஆமா ஆமா. சனிக்கிழமை அப்புறம் வீட்டுல இந்த சாம்பிராணி ஒரு 5 பொருள் சேர்த்து போடலாம் அப்படின்னாங்களா? போட்டீங்களா அந்த 5 விதமான பவுடர்? போட்டோம், ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு மூமெண்ட். சரிங்க, இப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வந்து அருள்வாக்கு சொல்லாமா வேணாவான்னு நீங்க சுவாமிஜி பார்த்து கேட்க போறீங்க. நேரடியா தானே பார்த்து சிவன் கருப்பசாமி சொல்லி பச்சை குத்தி உட்கார்ந்துருக்கோம். இல்ல, இது சம்பந்தமா நீங்க நேரடியா பார்த்து பேசுனீங்கன்னா லைவ்ல பேசுறதை விட நேரடியா சுவாமிஜி கிட்ட கூட பார்த்து பேசுறீங்க. லைவ்ல சாமிஜி வர்றப்ப கூட கேட்டுக்கலாம், நீங்க எழுதிக்கிட்டு இருந்தீங்க. அது என்னன்னா பர்சனலா உங்களோட கர்மா அடிப்படையில சொல்றதை நாங்க கேட்க முடியாது. பொதுவான இந்த மாதிரி பரிகாரம் ஏதாவது கேட்டீங்கன்னு வச்சுங்களா, கோயிலுக்கு எப்படி போலான்னு கேட்டீங்கன்னா அதை நாங்க கேட்போம். பட் உங்க பர்சனலா அவரு நீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆமாங்க ஆமாங்க. வீட்டுல வந்து குலதெய்வம் வந்து உட்காரணும்னா என்ன பண்ணலாம்? குலதெய்வம் நம்ம கண்ணுக்கு தெரியணும் பேசுறதுக்கு. குலதெய்வம் தெரியுது, அது எந்த ஊர்ல இருக்கு என்னன்னு தெரியுது. அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு காட்சி கொடுத்து வீட்டுல வந்து அது நம்மளுக்கு தங்கணும். தெரியலங்க, இது சம்பந்தமா நீங்க சுவாமிஜி நேரடியாவோ இல்ல நாளைக்கு லைவ்ல வந்து பேசுங்க, சரிங்களா? நன்றிமா நன்றிமா நன்றி. அதாவது தெளிவா உதவி என்ன ஒரு விஷயம்னா பர்சனலா, அதாவது பர்சனலா எல்லாருக்குமே பிரச்சனை தான் கேட்க வரீங்க. கண்டிப்பா அது மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கோ உங்களோட வீட்டு சம்பந்தமான பிரச்சனைக்கோ நீங்க இன்னைக்கு கேட்க முடியாது. ஏன்னா கேட்டாலும் சுவாமிஜி கிட்ட நாங்க சொன்னாலும் அதுக்கு உண்டான பரிகாரம் சொல்ல முடியாது. கண்டிப்பா அதுக்கு என்ன காரணம்னா உங்களோட கர்மாவை கணக்குல எடுத்து அதுக்கப்புறம் தான் பரிகாரம் சொல்ல போறாரு, அந்த ஒரு விஷயத்துக்காக தான். சோ இந்த மாதிரி பர்சனலா கேட்கறவங்க அடுத்த லைவ்ல சுவாமிஜி உட்காரும்போது இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லலாம், எப்படி பயன்படுறீங்கன்னு சொல்லலாம். பலன் அடைஞ்சவங்க கால் பண்ணி சுவாமிஜி சொன்ன பரிகாரத்துல இந்த மாதிரிலாம் பரிகாரம் பண்ணா பலன் அடைஞ்சோம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி இந்த நேரத்துல பதிவு பண்ணலாம் நீங்க. கண்டிப்பா. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், எம்கே தொலைக்காட்சி, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்கம்மா, என்ன ஊரு? ஜெயந்தி பேசுறேன் சார், தஞ்சாவூர்ல இருந்து. ஜெயந்தி, தஞ்சாவூருங்களா? ஆமா சார். ஏற்கனவே பேசிருக்கீங்களா சாமி கிட்ட? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் சார். சரி, இன்னைக்கு லைவ்ல வரல. என்ன கேட்க பர்சனலா இல்லாம பொதுவான சந்தேகம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்ல, பொதுவான சந்தேகம் வந்து பண வரவு அதிகரிக்கிறது ஏதாவது எந்த தெய்வத்தை என்ன இப்படி வழிபடுறதுங்கிறது தான் சார். பண வரவு அதிகரிக்க பொதுவா எல்லாருமே வந்து என்ன தெய்வத்தை வணங்கலாம்னு கேக்குறீங்க? ஆமா, தெய்வத்தை, அதாவது எந்த எண்ணெய் ஊத்தி வழிபடுறது, எந்த நெய்யா இல்ல எண்ணெயா? சரிங்க சரிங்க சரிங்க. என்ன கேக்குறீங்க? எண்ணெயா? விளக்குல என்ன ஊத்தி ஏத்துறதுண்டா? ஆமா சார், அதாவது என்ன ஏற்கனவே சொல்லிருக்காங்க சுவாமிஜி. சரி சரி, சொல்லிருக்காரா? அப்ப நீங்க நோட் பண்ணீங்களா? சரியா கேட்கல சார். சரிங்க மேடம் சரிங்க மேடம். பணம் அதிகமா வர்றதுக்கு எந்த மாதிரி விளக்கு ஏத்தலாம் வீட்டுலன்னு கேக்குறீங்க? இந்த மாதிரி வழிபாடு. ஆமா சார். சரிங்க மேடம், இதை நாங்க கேட்கறோம். மற்றபடி உங்களோட டீட்டெயில் நாளைக்கு சொல்லி கேட்டுருங்க லைவ்ல. சரி சார். நன்றி. ஓகே, நன்றி நேயர்கள். ஸோ ஜூன் 9 மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிளக்கு பூஜை, சிறுவிளக்கு சொர்ணாஷ்டமி பூஜை நடைபெற இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் தகவல் தெரிஞ்சுட்டா ரொம்ப நல்லதாகும். ஸோ அந்த பூஜையோட சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கு, சொல்லுங்களேன். அதான் சிறப்பு, அந்த பூஜையில் அன்னதானம், அஷ்டமி அன்னதானம் தான் நடத்துறாரு. மற்றும் குழந்தைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு நோட் புக் வழங்க விழாவும் நடத்துறோம். இது எப்பவுமே வந்து வருஷம் அன்னதானம் நடத்தும் போது படிக்கிற மாணவர்களுக்கோ இல்லைன்னா இல்லாத மாணவர்களுக்கோ அது மாதிரி வாங்க முடியாத கஷ்டப்படுற மாணவர்களுக்காக வந்து நம்மளுடைய சுவாமிஜி வந்து நோட் புக் வழங்குவார். அந்த மாதிரி ஒரு விஷயம். இது இல்லாம திருவிளக்கு சொர்ணாசன பைரவ பூஜை நடத்துறாரு. அதாவது திருவிளக்கு சொர்ணாசன பைரவ பூஜை, அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜையும் நடத்துறாரு. அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜையும் நடத்துறாரு. இது இல்லாம வயதானவர்களுக்கு வேட்டி சேலை துணிமணிகள் வழங்கும் விழாவும் நடக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இந்த அன்னதானத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம். இந்த அன்னதானத்துல கலந்துக்கிட்டா என்ன நடக்கும்னா இந்த ஜென்மத்தோட பாவம் தீரும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த இன்னும் இதை பத்தி அன்னதான விழாவும் இந்த திருவிளக்கு பூஜை இதெல்லாம் என்னென்ன சிறப்பு இருக்குன்னு நீங்க செல்போன்லயும் பதிவு பண்ணி அதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? திரும்பவும் நிகழ்ச்சியோட நிறைவு செய்யும் தருவாயில் இருக்கும். அதனால திரும்பவும் கண்டிப்பா நாளைக்கு சுவாமிஜி லைவ்ல வந்ததும் உங்களோட பிரச்சனை எல்லாருமே இன்னைக்கு எதிர்பார்த்துருப்பீங்க, சுவாமிஜி வந்தா உங்களோட பிரச்சனை சொல்லி கேட்கலான்ட்டு. கவலைப்படாதீங்க, உங்களுடைய பிரச்சனை மிக விரைவில் சுவாமிஜி கிட்ட பேசினா தீரும் என்ற நம்பிக்கையோடு நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.